நடிகை பாவனா அவங்களுக்கு நடந்த கொடுமையை யாராலையும் மறக்க முடியாது. அந்த கொடுமையை பண்ண எல்லாத்துக்கும் சரியான தண்டனை கிடைச்சதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தப்பு பண்ணவனை விட தப்பு பண்ண தூண்டுனவனுக்கு தான் தண்டனை அதிகமாக கொடுக்கணும். இந்த கேஸில் அப்படி கிடைச்சதா? இந்த கேஸுக்குள்ள நடிகர் திலீப் அவர்கள் எப்படி வந்தார் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடந்த வாரம் கோர்ட்டில் இந்த கேஸுக்காக என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஐ எம் தினகரன். வெல்கம் டு மை சேனல். அது சரியா பிப்ரவரி 17, 2017 நடிகை பாவனா அவங்களுடைய படத்துக்கு டப்பிங் பேச போறதுக்காக அவங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பிக்கப் பண்ண ஒரு கார் நிற்குது. அந்த கார் டிரைவரை பார்க்குறாங்க. அவனை பார்க்கும்போது எங்கேயுமே பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே காரில் ஏறுறாங்க. வண்டி கிளம்புது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அவனை பார்க்குறாங்க. அவனை பார்த்தா அவன் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மெசேஜ் யாருக்கோ அனுப்பிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் ஃபோனை கீழே வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே ஒரு டிம்போ லாரி பின்னாடி காரில் இடிக்குது. அந்த டிம்போ லாரியிலேருந்து 2 பேர் இறங்கி வராங்க. இறங்கி எதுக்குடா சடனாக பிரேக் போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவன் அவங்கள சமாளிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ இதை எல்லாத்தையுமே பாவனா மேடம் வண்டிக்குள்ளே இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் அப்படி இவங்கிட்ட பேசிக்கிட்டே கார் பக்கத்தில் வந்துடுறாங்க. காருக்குள்ளே சடனாக ஏறி உட்கார்றாங்க. பின்னாடி சீட்டில் 2 பேர் ஏறுறாங்க. ஏற்கனவே பாவனா மேடமும் பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ ஒரு சைடு இன்னொரு சைடு இன்னொருத்தன் அப்படின்னு ஏறி உட்கார்றாங்க. அப்போ இன்னொருத்தனும் டிம்போ லாரியிலேருந்து மாஸ்க் போட்டுட்டு இறங்கி வரான். இறங்கி அவன் முன்னாடி சீட்டில் போய் உட்கார்றான். இந்த விஷயம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது. பாவனாவுக்கு என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவங்க பயத்தோட உச்சத்துக்கே போகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எதுக்கு இப்போ வண்டியில் ஏறினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த 2 பேரும் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். ஆனால் முன்னாடி இருந்த ஒருத்தன் திரும்பி பார்க்குறான். அப்போ அவங்க நோட் பண்ணுறாங்க, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு அவன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிறாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட டிரைவராக வந்திருக்கல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் மாஸ்கை கலத்திட்டு, என்ன மேடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ கூட அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த பிரச்சனை கார் மோதுனதுனால தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இவங்க பிளான் பண்ணி நம்மளை தான் தூக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது, முன்னாடி இருந்தவனுடைய பேர் சுனில். ஸோ சுனில், என்ன இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சுனில் பாவனா கிட்ட, நான் சொன்னதை நீ செஞ்ச அப்படின்னா உடனே உன்னை விட்டுருவேன், இல்லை அப்படின்னா உன்னை வற்புறுத்தி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பாவனா அவங்களுடைய ஹார்ட்பீட்டு வேகமாக துடிக்க ஆரம்பிக்க மூச்சை வேகமாக விடுறாங்க. பயத்தில் அவங்க கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4 பேர் நம்மளை ஒரு காருக்குள்ள வச்சு சுத்து போட்டா எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தான் அவங்களுக்கும். கொலை நடுங்கி போனாங்க. அதுவும் அவங்க ஒரு பொண்ணு வேற. பாவம் அந்த இடத்துல துடிச்சு போனாங்க. அப்போ அவங்களுடைய ஒரே எய்ம், கார் கதவை திறந்து வெளியே போகணும். கார் கதவை திறந்து பார்க்குறாங்க. பட் அவங்களால முடியல. கத்தவும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த 4 பேரில் 2 பேர் அவங்க வாயை பொத்திடுறாங்க. சுமார் 1 மணி நேரம் மேலே கார் போயிட்டு இருக்கும்போதே அவங்கள தவறான முறையில் வீடியோ எடுக்கிறாங்க அந்த நாய்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சுனில் நாய் அவங்க கிட்ட தப்பாகவும் நடந்திருக்கான். அந்த கார் ஒரு இடத்துல போய் நிற்குது. அந்த சுனில் இறங்கும் போது சொல்கிறான், நீ இந்த விஷயத்த வெளியே சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த கார் லால் சேட்டால் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் போய் நிற்குது. அங்கே தான் அவங்க டப்பிங் பேச போக வேண்டியது இருந்து. இப்போ பாவனா இறங்கி ஓடுறாங்க. அந்த லால் சேட்டாவை பார்த்து கதறி அழுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுறாங்க. லால் சேட்டா உடனே போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. போலீஸ் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க கிட்ட கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாத்தையுமே தைரியமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சுனில் நல்லாவே தெரியும். அவன் எனக்கு முன்னாடி டிரைவராக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ போலீஸ் உடனே அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. அதனால அவன் தலைமறைவா இருக்க ஆரம்பிக்கிறான். 2 நாள் கழிச்சு கோர்ட்ல வந்து சரணடைய வந்திருக்கான். அப்போ போலீஸ் வந்து கோர்ட் வாசல்லையே அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அவனை அரெஸ்ட் பண்ண உடனே அவன் கூட இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல மார்ட்டின் ஆண்டனி, மணிகண்டன், பிரதீப், விபி, விஜீஸ், சலீம் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுறாங்க. நடிகை பாவனாக்கு இப்படி நடந்ததுன்னு காட்டு தீ போல கேரளா முழுவதும் தெரிய வருது. சினிமா பிரபலங்கள் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் குரல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போராட்டமே பண்ண ஆரம்பிச்சாங்க. மலையாள பிரபலங்கள் எல்லாரும் அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் நடிகர் மஞ்சு வாரியர் மேடையில் அனல் பறக்க பேசினாங்க. அதில் அவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட சொன்னாங்க. இந்த 5 பேர் மட்டும் இதில் சம்மந்தம் கிடையாது, இவங்களை இயக்குனது இன்னொருத்தர், அவரையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து பெருசாக பேசப்படுது. அதுக்கப்புறம் லால் சேட்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து பேசும்போதே கண்களில் கண்ணீர் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, பாவனா வந்து என்கிட்ட வரும்போது சேட்டா அப்படின்னு சொல்லி அழும்போது எனக்கு இதுவரைக்கும் நடந்த ஒரு விஷயம் கூட இப்படி என்ன கஷ்டப்படுத்தினே கிடையாது. ஆனால் இவ வந்து அழும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்ததான் திலீப்பும் பயங்கரமாக பேசினாரு. ஆனால் அந்த வேஷம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. பல்சர் சுனிலை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஒரு மோட்டிவ் கண்டிப்பாக இருக்கணும்ல. எதுக்கு இப்படி கீழ்த்தனமா மானங்கெட்டத்தனமா மனசாட்சியே இல்லாம பண்ணான்னு கேட்கும்போது, நான் அவங்க கிட்ட கார் ஓட்டும்போது ஒரு நாள் என்னை பயங்கரமா தப்பே பண்ணாம திட்டுனாங்க. அதனால தான் நான் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசம் நடிகை பாவனா கோவாக்கு ஷூட்டிங் போயிருந்தாங்க. அங்கேயே அவங்கள இப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டோம். பட் அது மிஸ் ஆகிட்டு, அதனால சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள் அமைஞ்சது, அதனால அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் போலீஸுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. இப்படி ஒரு சண்டை வந்து நடந்துச்சா அப்படின்னு பாவனா அவங்க கிட்ட கேட்கும்போது, அப்படி ஒரு நாளும் நடந்ததே கிடையாது, நான் அவனை திட்டுனதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்கிட்ட வந்து கேட்கும்போது அப்படி நடந்துச்சு அப்படின்னு இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. அதனால அவங்கிட்ட கேட்குறாங்க, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா? நீ அவங்க கிட்ட ஒரு டார்கெட்டோட போயிருக்க, நீங்கள் இதை பண்ணால் நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ உன்னை யாரோ இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அப்போ அவன் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்திருக்கான். அப்போ அவங்கிட்ட எப்படி கேட்டாலும் எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தான். ஆனால் அந்த ஒரு நாள் வரைக்கும் 4 மாதம் கழிச்சு போலீஸுக்கு பல்சர் சுனில் எழுதின ஒரு லெட்டர் கிடைக்குது. அதில் நான் நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன், பட் நீங்கள் எனக்கு இன்னும் பணமும் முழுசாக தரலை, என்னை பெயில் எடுக்கவும் ட்ரை பண்ணலை அப்படின்னு எழுதியிருந்து. இது மட்டும் இல்லாமல் 4 மாதம் போயிட்டு இனியும் என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது, இப்படியே போச்சுன்னா நான் போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு அதில் மிரட்டியிருக்கு. இந்த லெட்டரை பார்த்த போலீஸ் பல்சர் சுனிலை திரும்பவும் விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். திலீப் தான் இதற்கு காரணம், அவரு தான் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னாரு. அப்போ திலீப் என்ன சொன்னார்னா, நான் அப்படி பண்ணவே இல்லை, அவன் வந்து என்னைய மாட்டி விட பார்க்குறான், என்கிட்ட இருந்து காசையும் பிடுங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்ல யார் சொல்றது உண்மை அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது போலீஸ்காரங்களே ஷாக் ஆகி போகிறாங்க. நடிகர் திலீப் அவர்கள்னு தெரிஞ்ச உடனே போலீஸ்காரங்க நடுங்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை கூட்டு விசாரிக்கையும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் நடிகர் திலீப் அவர்கள் மிகப்பெரிய ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் போலீஸ் அந்த இடத்துல ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்க. யாராக இருந்தாலும் விசாரிக்கப்படணும், தப்பு பண்ணால் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ நிறைய பேர் நினச்சாங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள்,
அவராவது இப்படி பண்றதாவது இந்த பல்சர் சுனில் சொல்றான்னு அவரை போய் தப்பா நினைக்கிறதா அப்படின்னு பல போலீஸ்காரங்களும் மக்களும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல போலீஸ்காரங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. திலீப்புக்கு எதிரா ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு உடனே ஜூன் 10, 2017 திலீப் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. கேரளா திரையுலகமே அதிர்ந்து போறாங்க. அவருடைய ரசிகர் எல்லாருமே கொந்தளிச்சு போறாங்க. அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சிச்சு, எப்படி இவ்வளோ பெரிய பிரபலத்தை தைரியமா தூக்குனாங்க பாப்போமா. ஒரு டைரக்டர் ஐ விட்னஸாவே மாறி இருக்காரு. அவர் திலீப் அவர்கள் பாவனா அவங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஐ விட்னஸாவே மாறி இருக்காரு. இப்படி இவரோட சேர்த்து திலீப் அவர்களுக்கு எதிராக 37 பேர் சாட்சி கொடுக்கறாங்க. அடுத்ததா திலீப் பல்சர் சுனில் கிட்ட பேசின கால் ரெக்கார்டு, பண பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. சரி, திலீப் எதுக்கு இவங்க மேல இவ்வளோ காண்டா இருந்தாரு, எதுக்கு இப்படி பண்ணாரு, என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது திலீப் நடிகை மஞ்சு வாரியரை தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா திலீப் காவியா மாதன் கூட அஃபர் வைக்கிறாரு. இந்த விஷயம் மஞ்சு வாரியருக்கு தெரிய வர திலீப் அவரை விவாகரத்து பண்றாங்க. அப்போ மஞ்சு வாரியருக்கு நம்மளுடைய சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் எப்படி தெரிஞ்சுன்னு பார்க்கும்போது நடிகை பாவனா திலீப் கூட படம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் போன இடத்துல திலீப் நடிகை காவியா மாதவன் கூட க்ளோஸா இருந்ததை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த தன்னுடைய ஃப்ரெண்டான மஞ்சு வாரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் திலீப்புக்கு தெரிய வர நடிகை பாவனா மேல ரொம்ப நாளாவே கோவத்துல இருந்திருக்காரு. அவளை ஏதாவது பண்ணணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு பல்சர் சுனில ஏற்பாடு பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி அதை வீடியோ எடு, அப்போ அந்த விஷயத்த அவ வெளியே சொல்ல மாட்டா அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கு அப்புறமா திலீப் அவர்கள் 85 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்கப்படுறாரு. அப்புறமா அவருக்கு பெயில் கொடுத்து வெளியே விடுறாங்க. இதுக்கு அப்புறமா தான் நடக்கிறத சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அவர் வெளியே வந்த உடனே அவருக்கு எதிராக சாட்சி கொடுத்த 37 பேர்ல 34 பேர் பிறல் சாட்சியா மாறுறாங்க. அதாவது முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க நான் இப்போ பார்க்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி சொன்னவங்கள்ல சிலர் அவர் கூட படத்துலயும் நடிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மிரட்டவும் பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ போலீஸ்காரங்க அவங்க கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க, இப்படி மிரட்டினாங்களா அப்படின்னு கேட்கும்போது போலீஸ்காரங்களே சொல்லியிருக்காங்க, ஆமா அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க, அதனால தான் அவங்க பிறல் சாட்சியா மாறி இருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கவர்மெண்ட் லாயர்ஸ் 2 பேர் இந்த கேஸுக்காக வாதாடுறவங்க சில காரணங்களால வாதாட முடியாம போயிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் இவர் வீடியோ பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னவரும் ஒரு 2 வருஷம் முன்னாடி உடல்நல குறைவால அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ அதனால இந்த கேஸ் போக போக ஸ்ட்ராங்கே இல்லாமல் மாறிட்டு இருந்திருக்கு. 8.5 வருஷம் கழிச்சு போன வாரம் இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் தப்பு பண்ண அந்த 5 பேரை முதல்ல அரெஸ்ட் பண்ண 5 பேரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி கோர்ட் உறுதிப்படுத்திடுறாங்க. ஆனால் நடிகர் திலீப் அவர்கள் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் அவரை விடுவிச்சிருது. சரி, ஏனுமே எப்படியும் மேல்முறையீடு போவாங்க. ஆனால் இந்த கோர்ட்டில் இவங்க இப்படி தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனே திலீப் அவர்கள் வெளியே என்னை சுற்றி பின்னப்பட்ட வலையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே சதி வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ கூட கேரளாவில் நிறைய டிபேட் போயிட்டுருக்கு. யார் தப்பு பண்ணா, இவர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற நிறைய டிபேட் போயிட்டுருக்கு. நிறைய பேர் திலீப் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பாவனா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே நியூஸ்ல வந்தது தான். ஆனா ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா எதை விதைச்சாலும் அதை அறுத்து தான் ஆகணும். கண்டிப்பா இந்த உலகத்துல உள்ள தண்டனையில இருந்து தப்புனாலும் கடவுள்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. சரி மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாவனா அவங்களுக்கு சரியான நீதி கிடைச்சிட்டு அப்படின்னு நீங்க நினைக்கீங்களா, இல்லை அப்படின்னு நினைக்கீங்களா? அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.